4 நல்லவங்க வர லைவ்ல வந்து அம்மா மேடம் கிட்ட பேசு. நீ உன்ன தப்பா எண்ணத்துல லைவ் வந்து ஓகே ஓகே. அதுதான் நல்லபடியாக பேசுங்க, நல்லதை பேசுங்க, அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது பேசுகிறதுனால தான் அடுத்தவங்க வாய்ப்பு பேச இடம் கொடுக்கக்கூடாது. அதுதான் என்னையை பொறுத்தவரையிலும். வர்றீங்களா எல்லாரோடையும் நல்ல ஃப்ரெண்டாக பேசுங்க. பொதுவாக ஒருத்தர்கிட்ட மட்டும் வேறு மாதிரி பேசுனீங்கன்னா 4 பேர் வர்றவங்களில் ஒருத்தர் 2 பேர் அந்த மாதிரி தான் பேசுவாங்க. நம்ம கையில் தான் இருக்குது நம்மளை நல்லபடியாக பேச வைக்கிறதும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைவ்ல வந்து நிறைய பேர் பேட் கமெண்ட் போடுவாங்க, நிறைய ஐடியில் வருவாங்க. நம்ம கரெக்டான ஐடியில் வரோம், நேர்மையாக பேசினோம்னா யாரும் நம்மளை எதுவுமே பேச முடியாது இல்லையா? அதுதான் அவரும் சொல்கிறாரு. யாதவ் சுஜி என்ன நடக்குது ஒன்றும் புரியலையா? இது எனக்குமே ஒன்றும் புரியல. நானும் உட்காந்துருக்கேன். யார் யார் என்னென்ன பேசுகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு எனக்கும் புரியல யாதவ். அந்த சில பேர் இங்கிலீஷில் வேறு டைப் படிக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, படிக்கவே தெரியல. ஓகே சுஜிமா, உங்களுக்கும் புரியலையா? என்னாச்சு? யாருக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள்ட்ட பேசட்டுமா? அதே தான் பிடிச்சவங்கள்ட்ட பேசுங்கப்பா. நல்ல ஃப்ரெண்டு, நல்லபடியாக பேசுங்க, அவ்வளோதான். ஓகேவா? அது திரும்ப சொல்கிறதையே சொல்கிறது தான் அவரோட இயல்பு. நம்ம பார்த்த வரையில் அவர் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, சொன்னதையே தான் திரும்பி பேசுகிறாரு. அட்டை உங்கள் ஜெனரேஷன் வேறு, இப்போ இருக்கிற ஜெனரேஷன் வேறையா? ஆமாம், எனக்கு தெரியாதுப்பா. எங்கள் ஜெனரேஷன்லாம் யார் ஃப்ரெண்டுன்னு பேசினது கூட இல்லை. ஓகேவா? ஃப்ரெண்டாக யார் பையன்கள்கிட்ட நாங்கள் பேசினதும் கிடையாது. ஏதோ மாப்பிள்ளை பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தான் புருஷனை பார்த்தவங்கன்னு இல்லை. அப்படி தான் நம்ம படிப்பும் 10th முடிச்சுட்டேன். அதனால் எந்த உலக அறிவும் எனக்கு தெரியாது, இங்கிலீஷ் கூட சரியாக தெரியாது. அதனால் இப்போ இருக்க ஜெனரேஷன் எப்படின்னு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஓகே ஓகே. ஆமாம் ஆண்டி, அவங்க இஷ்டம். ஆமாம்மா, எல்லாமே அவங்கவுங்க கையில் இருக்குப்பா. நல்ல பேர் எடுக்கிறதும் கெட்ட பேர் எடுக்கிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. நம்ம ஓரளவு தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே அவங்க இஷ்டம். அதனால் நம்ம அதை அவங்களோட விஷயத்தில் நம்ம தலையிடவே வேணாம். அவங்களா பார்த்து செஞ்சுக்க வேண்டியதுதான். ஓகே சுஜிமா, சோலோ பாரு அழகானம் எப்பொழுதும் நான் சோலோட்டே அதான் சொல்கிறேன். நீ நார்மலாக பேசு, பிடிச்சா பேசு, பிடிக்கலையா சரி ஓகே, ஒன்ட்ட பிடிச்சவங்கள்ட்ட மட்டும் பேசு. சுஜி அக்கா இருக்காங்க, சுஜி என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, என்ன பண்ணுற, படிப்பு பற்றி பேசு, என்ன பண்ணுறாங்க அதை பற்றி பேசலாம் இல்லையா? ஓகே ஓகே சுஜிமா. அப்பத்தா லைவ் எப்போ போடுறாங்க எனக்கும் சொல்லுங்கள், நானும் வரேன். நான் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஓகே ஓகே மெகா, எனக்கு ஓரளவு புரியுது. ஆனால் எனக்கு வந்து புரியாத மாதிரி தான் உட்காந்துருக்கேன். எனக்கு நல்லாவே புரியுது, நிறைய புரிஞ்சிருச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, புரிஞ்சாலும் வெளியில் சொல்ல முடியல. பாஸ்கர், ஹாய் பாஸ்கர், வாங்க. சாப்பிட்டீங்களா? பாஸ்கர் சாப்பிட்டாச்சா? பிரியாமா? ஓகே ஓகே. வக்கீல் வண்டுமுருகன், கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவங்களும் பேசுகிறாங்க, 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க, நல்லதை பேசுங்க, அவ்வளோதான். அவரும் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க. வக்கீல் வண்டுமுருகனும் நல்லது தான் சொல்கிறாரு. பப்ளிக்கில் இந்த மாதிரி பேசிக்காதீங்க, நீங்களாக பேசுகிறீங்களா உங்களோட சொந்த இதில் பேசிக்கோங்க. லைவில் வரும்போது நீட்டாக பேசுங்க. அவர் சொல்கிறது கரெக்டு தானே? ஏதாவது கொஞ்சம் நம்பிக்கை வரும். ஓகே, ஏதாவது ஒன்று ஒழுங்காக இருந்தாவா? சரி, நீங்கள் பார்த்ததெல்லாம் அப்படி தான் இருக்கா? ஆமாம், நம்ம கண் பார்வையில் எது படுதோ அது அப்படியே தான் இருக்கும் இல்லையா? சரி, நல்லது ஏதாவது பட்டா பேசிக்கலாம் அப்படி மேகா. நவீன்குமார், எங்கே போனீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. 10 நாள் நான் லைவுக்கு வரல, 2 நாளாக கரெக்டாக 9 மணிக்கு வந்துடுறேன். நவீன், நல்லா இருக்கீங்களா? பாஸ்கர், சாப்பிட்டீங்களா? குட் நைட். ஓகே, சாப்பிட்டீங்களா? பாஸ்கர், என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு? ஹாய் பாஸ்கர், என்ன சாப்பிட்டீங்க?